பட்டு இந்த உலக்கால இடிச்சு கண்ணாடி இந்த உலக்கால அவங்கிட்ட வரல இருக்கு எங்க உலக்கா அவங்கிட்ட வரல இருக்கு எங்க ரெண்டு பேரும் உலக்கு இருக்கு அப்படி அந்த உலக்க வச்சு அந்த வரல குத்தி 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 ஏற்கனவே ரெண்டு உலக்கு குத்தி குத்தி தான் தேடி போச்சாமே நல்லா குத்தி நல்ல மையா அதை பொடியாக்கி வறுத்து ஐயா ரெண்டு பேரும் இப்படி திரும்பிக்க வாய் திறங்க நாக்க நீட்டுங்க நல்லா அந்த நெய்ய அது பொடியாக்கி அதை கொண்டு போய் அதில் தூவி அந்த தேனை அதில் ஊத்தி உங்க ரெண்டு பேரும் நாக்கி அது உள்ள விட்டு சரி தேவலோகம் உனக்கு வேண்டுமா அப்படி கொடுக்க முடியல மாத்துக்காரன் பொண்டாட்டி கூத்து பார்க்க வந்தா ஏதோ நல்லா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. அதாவது சூரவேச ஆடுறானுங்க ரெண்டு பேரும் சாண்டா குடிச்சவங்க அந்த இந்திராணியை போட்டு அம்மாடி அடிக்கிறானுங்க. அவன் கையில குட்டம் வந்து போவோம். இது ஊருக்கார பொண்ணு குரல் இல்ல எங்கயோ கேட்ட குரல். என்னுடைய வெற்றி கொடி நாட்ட வேண்டும். யார் என்றால் கடவுள் என்றால் இந்த மதிகாசூரன் அகிதாசூரன் தேவலத்தை கொண்டு அதே சமயத்தில் கைலாய பரமன் பார்த்தார் வரக்கூடியவர்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும். அப்படி என்று எண்ணம் உணவாக படுத்து பரம கடவுளர் போர்
முடிந்து விட்டேன் சுவாமி. குண்டோதிரா தொண்டை வதைத்து சுவாமி. அருகாமல் இருக்கும் குண்டோதிரா சுவாமி இது எப்பேற்பட்ட சபை? சரித்தா லட்சுமி வதைத்து சுவாமி. லட்சுமி கடாட்சம் என்ற சபையின்பாக வந்த போது என்னை உற்று பார்த்தால் அது யாரு? அங்கமுத்து. அது இதுக்கு தெரியும். வந்துங்கள் வேடத்தை கேள். இலக்கமா சொல்லுங்க. சொல்லுகிறேன். வாழும்படியான 2011 நேத்திரம் படைத்த யானை முதல் எறும்பு கடை அத்தனை ஜீவத்துக்கும் படியாழ்ந்து வரும்படியான பரமக்கடல்னு புரிந்து கொண்டாயா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? படியலகர் சொல்றீங்களே, நீங்க ஆதில வந்த பரமகடவுளா இல்ல பாதில வந்த பரமகடவுளா? அது என்ன ஆதி வேற பாதி வேற இருக்கா? ஆதில வந்த பரமகடவுள் படிய சொருவி கோபுரம் மட்டும் வாழ்ந்து போட்டாரு. இரண்டாவது வந்த பரமகடவுள் படிய சொருவி தலை வெட்டி போட்டாரு. மூணாவது வந்த பரமகடவுள் கிலோ கணக்குல எடை போட்டாரு. நாலாவது வந்த பரமகடவுள் அப்படியே கம்ப்யூட்டர் மூலமா கட்டினாரு. அஞ்சாவது வந்த பரமகடவுள் ஆச்சு நீங்க அள்ளிதான் குடுப்பீங்களா இல்ல குத்து குத்தா தருவீங்களா? அதெல்லாம் எந்த சிவன் பரவாயில்லையே. படியாளருக்கும் சாமி என்று சொன்ன உடனே அலுவலகம் வந்து விட்டாயா? ஆமா சுவாமி. பொறுப்பா சொல்ற எந்த கம்யூனிட்டி உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? எல்லாம் இந்த கம்யூனிட்டி. படியாளருக்கும் சாமி நான் கிடையாது. நான் எப்படி படி அளக்கிறேன்? எப்படி? புறங்கையால் படி அளக்கிறேன். புறங்கையால் படி அளந்தேனானால் பள்ளத்திலே தானி நிற்கவன் பணக்காரன், மேட்டிலே தானிக்கவன் ஏழை. ஒருவர் மதிப்பார் என்று ஏறத்தாழ உலகை படித்துக் கொண்டு வருகிறேன். சாமி என்ன எப்ப பள்ளத்துல தள்ளுறதாக? பணக்காரன் ஆசைப்படுற ஆசை வந்துருச்சு. தள்ளி நீ பணக்காரன் ஆயிட்டா நீ ஒரு கம்பெனி கட்டி எதிர உட்கார்ந்து தாமலை வாங்க மாட்டேன். தாமலை வாங்க மாட்டேன் சாமி. வெறும் வெத்தலை பாக்கதான் வாங்குவேன். அப்படி இல்ல. அவள் செய்த பாவ புண்ணியம் உன் ஜென்மத்தை என்ன பாவத்தை செய்தமோ அதை இப்ப அனுபவிக்க வேண்டும். இப்படிதான் ஒரு காலத்திலே சத்தியுலகத்தை ஆண்டு சண்முக பிரம்மனும் வைகுந்த வாசரும் இருவரும் ஓடி வந்தார். ஓடி வந்து ஆக்கல் அடித்தல் படைத்தல் மும்மூர்த்தினாம் யார் முதல் கவுன்னு கேட்டார்கள். பார்த்தேன் உங்களை சோதிக்கணத்தோடு என் அடிய முடி யார் பார்க்கிறீங்களோ அவள் தான் முதல் கனவு தெரிந்து விட்டேன். ஆராய்ச்சி கோவம் பண்டி அவதாரம் எடுத்து பாதம் பார்க்க சென்றார். பிரம்மதேவனோ அன்னபட்ச அவதாரம் எடுத்து என் சிறதை பார்க்க சென்றார். நான் என்ன செய்தேன்? பண்டி அவதாரம் எடுத்து பாதம் பார்க்க சென்றாரே நாராயணமூர்த்தி பூமியை தோண்டி மூஞ்சி சப்பையாக போய்விட்டது. பன்றிக்கு பாரு மூஞ்சி அமகனமா இருக்கும். அது எங்களுடைய அத்தாட்சை. பிரம்மதேவனும் அன்னபட்ச அவதாரம் எடுத்து சிறந்த பார்க்க சென்றாரே போகின்ற நேரம் கை சோர்ந்து மெய் சோர்ந்து சிறகெல்லாம் உளுந்து பாடி வதங்கி கொண்டு போய் கொண்டிருந்தார். அந்த நேரம் என் சென்னையாக சிரசில இருந்து ஒரு தாழம் பூவாகப்பட்டது. தேவாண்டு காலத்திலே 16
ஆண்டுகளும் தவம் செய்து கொண்டு என் பாதம் பார்க்க வந்தது. அந்த தாளம் போய் பார்த்தார். எங்கே இருந்து வருகிறான்னு கேட்டார். பரமன் சிறந்து வருகிறேன்னு சொன்னது. எவ்வளவு காலம்னு கேட்டார். தேவ ஆண்டுகால 16 ஆண்டு காலம் சொன்னது. ஓ நம்மால போக முடியாது தாளம்பூவே, எனக்காக ஒரு பொய் சொன்னால் போதும் அப்படின்னு கேட்டார் பிரம்மதேவன். என்னவனு கேட்ட போது பரமன் சிறுசை பார்த்தேன் என்றால் பார்த்தன் சாட்சி சொன்னா போதும் அப்படி என்று இருவரும் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து பிரம்மதேவனும் ஒரு சிறுசை பார்த்தேன்னு சொன்னார். யார் சாட்சின்னு கேட்டு தாளம்பூதா சாட்சின்னு சொன்னார். உற்று பார்த்தேன். ஏ தாளம்பூவே, எப்போது எனக்கு பொய் சொல்ல நினைத்தாயோ எந்த தெய்வத்துக்கு உதவுகிறான் சாபத்தை கொடுத்து இப்போ எந்த சாமியும் தாழ்வு வைத்து கட்ட மாட்டாரு. சாபத்தை கொடுத்து என்ன பேர் எடுத்து அத்தமார் கண்டானுக்கா என் மருகனாருக்கு மன்மதனை என் நெற்றி கண்ணால எடுத்து பார்த்த புண்ணியவான் என்னிடத்தில் இப்படி பேசுகிறான் நியாயமா? தப்பா பேசுற சாமி. இது மட்டுமா என்ன செய்திருக்கேன்? என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். என்ன வர கேட்டான்? அவன் வலது கரத்தை ஆபீஸ்ல வைக்கிறனோ பத்தி எரிவேண்டு வரங்க கேட்டான். இந்த பரமனோ யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமலே தடை இல்லாமல் கொடுக்கக்கூடிய தட்டான் ஒரு பேர் எனக்கு உண்டு. சாமி என் பாட்டி ஓல ஓடி போய் கொஞ்சம் பத்த வச்சு கொடுங்க. அதை செய்யவிட தட்டான் கிடையாது. எந்த பொருளை கேட்டாலும் என் மனைவியை தக்கன் மகளாக பிறக்க வேண்டும் சொன்னான். அதையும் விட்டு கொடுத்த பரமன் நான். ஒரு 200 ரூபாய் பணம் கொடுங்க. பணம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்க. ஐயோ நீங்க காலையில கொடுக்கறது கணக்குல எழுதுறீங்க. இப்ப கொடுத்தீங்கன்னா கணக்குல போவாது, நான் பிளாக்ல போய் வந்துருவேன். கொடுத்தேன்னு சொன்னேன். கொடுத்த வரத்தை அடுத்த இடத்துல சோதிப்பதை விட ஒந்தலிலே கைவி எந்த கைவிக்கு வந்து விட்டா என்ன செய்து வீடில்லாய் வேளங்காட்டின ஒவ்வொரு கையை நான் தாண்டி கொண்டு சமாச்சாரம் நாரதம் தெரிந்து நாரதம் ஈஸ்வரி சொல்ல ஈஸ்வரியோ நாராயணமூர்த்தி முறையிட நாராயணமூர்த்தியோ ஜெகன்மோகன் அவதாரம் எடுத்து பத்மாசூரை மடித்தார். மடித்தவர் அதோட பார்க்கப்படலாம். மைத்துனாவா என்று அழைத்தார். நானும் பயந்தேன். மைத்துனர் எடுத்துப்பானோ என்று பயந்தேன். இல்லை வாய் என்று சொன்னார். எப்படி மடித்தா என்று கேட்டேன். ஒரு பெண்ணாக வந்து மடித்து சொன்னார். அந்த ஜெகன்மோகன் அவதாரத்தை பெண் அவதாரத்தை என் கண்ணெதிரே காட்டி நான் நம்புவேன் என்று சொன்னேன். நாராயணமூர்த்தி பெண் அவதாரை கண்ணெதிரே காட்டிய பொழுது அந்த பெண்ணை பார்த்த உடனே பூமியில விழுந்தார். பத்தி எரிந்துமென்று நாராயணமூர்த்தி தன் கரத்திலே தாங்கினார். தாங்கியபடியா ரிஷிவண்ட 20 தாங்காமல் 3.25 நாளைக்குள்ளாக குழந்தை பிறந்தது. அப்பவே நாங்க ஆம்பளைக்கு ஆம்பளை புள்ள பெத்தாளு. சாமியா ஆம்பளைக்கு ஆம்பளை புள்ள பெத்துக்கிறோம். நம்ம புள்ள பெக்கலாம். இடுப்பு வடிக்கலாம் பாக்குறோம். போனா சாமி கையிலே பிறந்தபடியா கைநாரப்பன் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தபடியா ஐநார் என்று பெயர் கொடுத்து அவனை எல்லை காக்கும் தெய்வமாக அமைத்து வைத்திருக்கின்றோம். அது மட்டுமா என்ன செய்திருக்கேன்?
பிறந்தார் எங்கே பிறந்தார்? தில்லை என்று சொல்லும்படியான சொல்லும்படியான சிதம்பரத்திலே காலியாக பிறந்து விட்டார். பிறந்த உடனே இருவருக்கும் போட்டி வந்து விட்டது. நாட்டியமாட தொடங்கி விட்டோம். எங்களுக்கு மேலக்காரர் யார் யாரு? பிரம்மதேவனும் தாளம் போட்டு கொண்டிருந்தார். நாராயணமூர்த்தி மேலம் தட்டி கொண்டிருந்தார். நாரதன் மீட்டு கொண்டிருந்தார். தேவ இந்திரன் கும்பூதி கொண்டிருந்தார். இப்படி அவங்க இருக்கின்ற சமயம் நாங்கள் ஆடுகின்ற நேரம் ஒருவர் தோற்கும் பாவனையாக சேர்ந்தது. பார்த்தா நாராயணமூர்த்தி மைத்துர தோற்று விட்டார். ஆண் குலத்தில் ரூபா போயிடுமோ அப்படி என்று மேலம் தட்டி கொண்டு லேசாக காலத்தை காட்டினார். நமக்குதான் காட்டுகிறது யாடி இருந்து திடீரென்று ஒரு காலத்தை ஆடினேன். பார்த்தால் மாமிகை தேவர்களே பெரியவாரே தாய்மாரே தண்டமார்களே ஆட்டோ நின்று போச்சு. எல்லாம் ஏஞ்சி வீட்டுக்கு போங்க. சாமியா சொல்லிடுச்சு. எந்த ஆட்டம்? நீ தானே ஆட்டோ நின்று போச்சுன்னு சொன்ன. இது நம்ம ஆடுது பௌத்துக்கு திண்டாட்டம். பௌத்துக்கு திண்டாட்டமா? 4 பேர் கூடினாதான் நமது ஆட்டம். ஆட்டம் இல்ல நமது திண்டாட்டம். இந்த ஆட்டம் கிடையாது. தேவராடி ஆட்டம். ஏனென்று கேட்ட போது எனக்கும் கால தூக்கி ஆட தெரியும். அதை செல்லாடை உள்ளாடை அடியாமல் வந்து விட்டேன் சொன்னால் பார்வதி. தேவரெல்லாம் பார்த்தார்கள். ஏற்கனவே இருந்திருக்க வேண்டும். தோற்றவளை ஜெயித்தவரே அப்படி என்று என்ன பேர் கொடுத்தாரு? இன்று வரவழைக்க வேண்டும். இருவரும் சதிமதிமா அமர வேண்டும். மறுபடியான பக்தர் அருள் கொடுக்க வேண்டும். உன் எண்ணத்திலே வந்திருக்கிறேன். கொண்டு வருகிறாயா? வர இரு. மாறால கண்ணனையில் பார்த்தனையும் கொண்டனங்கி யாரால் குடித்து காலை தனை பூட்டி நேராக எப்படி நன்கட்டுவேணி மாறாமல் கற்கலாம் மாபாரம் என்றார். மகாராஜ் மகான பொருந்திய கண்டாஜுரம் தாலுகாவை சேர்ந்த ஆட்சி உப்பு நல்லதுக்குடியான கிராமதேவ விளங்குடியான அம்மன் பேர்ல கொண்டாட பிறகு கடமுறுதிய தலைவர் மணியம் பிரதனக்காரர் அட்டாமக்காரர்கள் உங்கள் பேர்ல கொண்டாட பிறகு அதாவது ஆட்சி உப்பத்தை சேர்ந்த சர்வையரா இருந்த அருமை அண்ணா அவர்கள் ராஜாமணி அண்ணா என்போரால் நாடகமணி பாராட்டி நன்கூட வழங்குள்ளார். அம்மன் குலத்திலிருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலபோல வந்து பேஜம் ஆலம்பாடி சேர்ந்த ஆலம்பாடியை சேர்ந்த முருகன் என்போரால் 20 ரூபாய் நன்கூட வழங்குள்ளார். கொண்டு கூட ஒரு 5 பேஜம் அதே சர்வீரா இருக்கக்கூடியான அண்ணா ராஜாமணி என்போரால் நாடக பூண்டா இருக்கக்கூடியான கோட்டமதுரை சேர்ந்த கூட்டி கொடுத்த குழந்தைகளுக்காக இல்ல காலையில நான் அந்த தெருவை போக முடியுமா? எல்லாம் பாக்குறவன் பூரா கூட்டி கொடுத்த போறான்னு சொல்ல மாட்டாங்க. நான் வரலன்னா கம்பெனி கூட்டி நீட்டுன்னு வரல. அவங்க நீ விளக்கமா சொல்லணும். நீங்க சொல்வது எங்கே போய் குறிக்குது? குழந்தைகளுக்காக 20 ரூபாய் நன்கொடை வழங்குள்ளார். அம்மன் குடும்பத்தில் 50 ரூபாய் நன்கொடை வழங்குள்ளார். அம்மன் குடும்பத்திலிருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்கு மலை போல வாழ்ந்து போயும் சீக்கிரம் என்று பார்வதி கொண்டு வருகிறாயா? கொண்டு வா சீக்கிரம். பார்வதி
ஆ